எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். நாடும் வீடும் இரு கண்கள் நெஞ்சுரம் போற்றி வளர் துஞ்சும் தீரம் தீட்டி விழி அஞ்சுதல் அறிவில்லா செயல் கெஞ்சுதல் என்றும் நண்பர்களே, சில தினங்களுக்கு முன்பு காலை வேளையில் மதுரையின் புறநகர் பகுதியான புதிய நத்தம் ரோடு என்றழைக்கப்படும் திருப்பாலை மற்றும் ஊமச்சிக்குளம் ரோட்டில் அமைந்துள்ள தேநீர் கடைக்கு சென்றேன். அங்கு ஒரு டீ மற்றும் 2 வடைக்கான டோக்கன் வாங்கியதும் வடைக்கான டோக்கனை கொடுத்து வடை வாங்கினேன். பின்பு டீ வாங்குவதற்காக டீ மாஸ்டரிடம் டோக்கனை கொடுத்தேன். அவரும் வழக்கம் போல் டீ கலக்க ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய டீ ஃபில்டர் கோலை எடுத்து எனக்கான கண்ணாடி கோலுக்குள் டிகாசன் ஊட்ட முயற்சிக்கும் போது அவருடைய ஃபில்டர் கோலையிலிருந்து வடிகின்ற சுத்தமற்ற நீரானது எனக்கான கண்ணாடி கூடைக்குள் விழுந்து 1/4 பங்கு நிரம்பியது. இதை கண்ட நான் சற்றே ஆச்சரியத்துடன் அவரிடம், அண்ணே, பாய்லர் வாட்டர் எனக்கான டீ கப்புக்குள் அதிகமாக நிரம்பிவிட்டது, ஆகையால் எனக்கு வேறொரு டீ தாருங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவர் கூறியது, எங்க இது ஒன்றும் எச்சில் நீர் இல்லைங்க, இங்கே எல்லாரும் இப்படித்தான் குடிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் பிரச்சனை கொடுக்குறீங்க என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். பிறகு நானும் இதுபோன்ற கடைகளுக்கு நான் தேடி வருவது ஆரோக்கியமான சுத்தமான செயல்பாடுகளை எதிர்பார்த்து மட்டும்தான். நீங்களும் மற்ற டீ கடைகளை போன்ற ஆரோக்கியமற்ற செயல்களை செய்ய வேண்டாம், எனக்கு வேறொரு டீ தாருங்கள் என்று மீண்டும் கூறினேன். அதற்கு அவர் சட்டென்று என்மேல் கோபம் கொண்டு என்னிடம், நீ என்ன பெரிய இவரா, வேற டீ தர முடியாது என்று கூற ஆத்திரமடைந்த நானும் கடையை விட்டு வெளியே வா என்றேன் ஆக்ரோஷமாக. சற்று நேரத்தில் அனைவரின் கண்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது கடை நிர்வாகத்தினர் வந்து என்னை சமரசப்படுத்தி வேறொரு புதிய கண்ணாடி குவளையில் தேநீர் வாங்கி கொடுத்து அடுத்த முறை இது போன்ற நிகழாமல் பார்த்து கொள்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். என்மேல் ஆத்திரமடைந்த அந்த டீ மாஸ்டரை உள்ளே அழைத்துச் சென்று சிறிது நேரம் கழித்து கண்டித்து பின் மீண்டும் டீ கடைக்குள் அனுப்பி வைத்தார்கள். கடை நிர்வாகத்தினர் நியாயமான முறையில் செயல்பட்டதால் என்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையான உணவு சுகாதார அதிகாரியிடம் புகார் செய்வதாக இருந்த நான் சற்றே பின்வாங்கினேன். நண்பர்களே, இதுபோன்ற சிறிய தவறுகளை நாம் அனுமதிப்பதால் அதை தமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வதோடு நியாயத்தின் பக்கமே குற்றம் சொல்ல முயற்சி செய்கிறார்கள். சமூகத்தில் நடக்கும் சிறு தவறுகளை நாம் கண்டுகொள்ளாமல் செல்வது நாம் அந்த தவறுகளை ஆதரிப்பதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒழுக்கமான வாழ்க்கையை நம் சந்ததிகளின் மனதில் பதிய வைத்து நல்வழிப்படுத்துவோம். தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தாவிட்டால் சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் சமூகத்தில் தவறுகள் அதிகமாகி பின்னாளில் வழக்கமான செயலாக மாறிவிடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாழ்க்கைக்கிணங்க ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை நம் சமூகம் மற்றும் குடும்பத்திற்கு கற்றுக் கொடுப்போம். மற்றும் நியாயத்திற்காகவும் பெண் கொடுமை மற்றும் உதவிகளுக்கு எதிராக செயல்படும் இரக்கமற்ற மனிதர்களை எதிர்க்கும் மனவளம் கொண்டவர்களாக புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.